2021 டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சி சார்பாக 66 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி மொத்தமா அவர் வாங்கி ஓட்டு 37,000. 66 தொகுதிகளில் 37,000 ஓட்டு வாங்க. அவர் ஒரு 6,000 சில்லற ஓட்டு வாங்கி படுதோல்வியை சந்திச்சார். இந்த தேர்தல் அரசியல் களத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையின் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய களம் தேர்தல் தான். தேர்தலில் படுதோல்வி அடைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றத்தின் பேரை சொல்லி இன்னொரு அரசியல் பண்ணுகிறார். திருநெல்வேலியை சேர்ந்த திரு ஜான் பாண்டியன். இவர்கள் யாருக்குமே எங்கள் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் கிடையாது. அப்போ பட்டியல் வெளியேற்றது ஒரு பெரிய புரட்சிகர முழக்கம் மாதிரியும் அது வந்துச்சுன்னா பெரிய சீமான் சொல்றபடி அது ஒரு பெரிய ஒரு தமிழில எழுச்சி மாதிரியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து 2 பஸ்ல ஆள் கூட்டிட்டு போறதுக்கு வாட்ஸ்அப்லாம் நியூஸ் வருது. ஒரு பஸ் அனுப்புறோம், ஒரு கை செலவுக்கு 350 ரூபா பணம் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்ல செய்தி வருது. 2 பேர் தான் போறாங்க. ஒருவேளை டிரைவரும் கண்டக்டருமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவு தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு இருக்கு. அது போக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கவின் ஜெய் கணேஷ் என்கிற அந்த வாலிப பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த தம்பியோட அப்பா அவர் சொல்றாரு, நாளைக்கு மறுநாள் என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கை நீட்டி சொல்றாரு, என் தலைவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காருன்றாரு. அப்போ அந்த சமூகத்தின் பிரதிநிதியா நீங்க ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்க, கவின் ஜெய் கணேஷோட அப்பாவை பாருங்க. அந்த சமூகத்தின் பிரதிநிதியா அவரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தின் கோரிக்கை யார் பேசுறான்னு பார்த்து அவர் நான் நாளைக்கு மறுநாள் எங்க அண்ணன் திரும்ப வராரு அப்படின்றாரு, எங்க அண்ணன் தலைவர் திரும்ப வராரு அப்படின்றாரு. இன்னைக்கு தான் திரும்ப எங்க போயிருக்காரு. நான் சாதியை நம்புறவன் கிடையாது. ஆனா இந்த பிரஸ் மீட்டுக்காக நான் சொல்றேன், நான் பல்லர் சமூகத்தை சார்ந்தவன். திரும்ப பல்லர் சமூகம் இல்ல, பறையர் சமூகம். ஆனா எங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு எங்க அண்ணன் திரும்ப எங்க தலைவர் திரும்ப நாளைக்கு வரான்றாரு. நேற்று ஜான் பண்ணி போயிருக்காரு, இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போயிருக்காரு. ஆனா எங்கள் சமூகத்தில் பாதிக்கப்படும் போது எங்கள் மக்கள் யார தலைவராக கூப்பிடுறாங்க? திரும்ப தலைவராக கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க? திரும்ப அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த மக்களுடைய குரலை திரும்ப எதிரொலிக்காரு, அதனால திரும்ப தர்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம், இந்த வெங்காயம் இதெல்லாம் எங்க சமூகத்தில் ஒரு பொருட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் எண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல உருட்டிட்டு இருப்பாங்க. எவனுக்கும் தேர்தல் களத்தில் நின்று பட்டியல் வெளியீட்டின் பெயரால் இது பட்டியல் வெளியேற்றம் நடந்தா அப்படி நடந்தும் இப்படி நடந்தும் எவனையாச்சும் விவாதத்துக்கு வர சொல்லுங்க, ஒருத்தரும் வரமாட்டான். எந்த டிவி காரனும் இவங்க சீன்றதே கிடையாது. சொல்ல போனா அரசியல பெரிய எழுச்சியா இருந்த அந்த 95க்கு அப்புறம் ஏற்பட்ட எழுச்சி இந்த RSS பிஜேபி கும்பல் எங்க சமூகத்தில் ஊடுருவி சில பேரை தங்களுடைய கைக்கூலிகளாக மாற்றி இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்து பட்டியல் விட்டு மாத்திரம் பேரை மாத்துறாங்க. 7 உட்பிரிவு ஒன்னா சேர்த்து ஒரே பேரை மாத்துறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. 7 உட்பிரிவு ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு பேர் வைக்கலாம். ஆனா 7 உட்பிரிவு பேர் அளிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சட்டப்படி தவறு. அதுக்காக அண்ணன் வழக்கு போறேன் இருக்காரு, வழக்கு நடத்துவோம். அந்த வழக்கை அது எப்படி தவறுனா, கலைஞர் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அருந்ததியர்கள் இதே மாதிரி 7 உட்பிரிவு, அந்த 7 உட்பிரிவுகளுக்கும் அருந்ததியர்ன்ற ஒரு அரசாணை அவர் கொடுத்தார். நீங்க விரும்பினா நீங்க அருந்ததியர் சான்றிதழ் வாங்கிக்கலாம், நீங்க விரும்பினா பகடையின் சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் விரும்பினா பல்லன் சான்றிதழ் வாங்க முடியாது. நான் அசிங்கமான ஒரு பேரான தேவேந்திர வேளாளர் என்ற பேர் தான் நான் வாங்கி ஆகணும். அதனால நான் வாங்கல இன்னைக்கு வரைக்கும். அது அசிங்கமா தான் நான் கருதும். எங்க மக்கள் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு. உற்சாதி பிரிவுகள் இது 7 சாதியை நீங்க ஒன்னா சேர்க்கிறது. 7 சாதியை ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு பேர்ல விருப்பப்பட்ட வாங்கலாம். கலைஞர் ஜனநாயகவாதி அவர் செஞ்சாரு. மோடி ஜனநாயகவாதி கிடையாது. RSS ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம். அவர்களால் தூண்டி விடப்பட்டவர்களின் கோரிக்கை தான் இந்த கோரிக்கை.